ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. திரு ரமேஷ் வணக்கம். இன்னைக்கு காலையில் இந்த சந்திப்பு யூகிக்கப்பட்டது நடந்தேறியே இருக்கிறது. ஒரு சந்திப்பா ஒரு ரெண்டு முக்கியஸ்தர்களிடையே நடக்குது அப்படின்னா இது அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படிங்கிறதுடைய பொருள் தானே? இது தொடர்பாக 2-3 விஷயங்களை நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய டெல்லி பயணம் என்பது மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. அது எதனால் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது என்பது தெரிய வேண்டும். ஏனென்றால் அஇஅதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சில முன்னாள் அமைச்சர்களுக்கு இன்று காலை அவர் டெல்லி புறப்பட்டு விட்டார் என்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவையில் சொன்ன பிறகுதான் தெரியும் என்பதை நான் உறுதிப்படுத்திக் கொண்டேன். ஆகவே கட்சியினுடைய முன்னணி தலைவர்களுக்கும் தெரியாமல் அவர் ஏன் டெல்லி புறப்பட்டு சென்றார், அடுத்து 2வது விமானத்தில் 1-2 பேர் ஏன் போனார்கள், இப்போது கூட்டணி குறித்து அங்கே பேசப்பட்டதா என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிருபர்களை சந்திக்கும் வரை நாம் யூகிக்கலாம். இல்ல பேசப்படாமலா இருக்கும், அதுதானே ஒரு இயல்பான அரசியல் பாலபாடல். நிச்சயமாக பேசப்பட்டிருக்கும். ஆனால் அது குறித்து விளக்க வேண்டியவர் திரு எடப்பாடி பழனிசாமி. முன்பிருந்த நிலையில் அவர் மாறி இருக்கிறாரா, ஏன் மாறினார் என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும். இது ஒன்று. இல்ல அவர் ஏற்கனவே இந்த சமிக்ஞை கொடுத்ததானே வராரு, எங்களுக்கு ஒரே எதிரி திமுகனாலே அதானே பொருள். எப்படி மாறினார்? இந்த தேர்தலில் மட்டுமல்ல, அடுத்த தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்றவர் ஏன் இறங்கி வந்தார்? நான் யூகிப்பது ஒரு பத்திரிகையாளராக மட்டுமல்ல, தகவல் சேகரித்தும் சொல்லுகிறேன். திரு விஜய் கட்சியிலிருந்து இவர் அனுப்பிய தூது நிராகரிக்கப்பட்டது அல்லது டிசம்பர் மாதத்திற்கு மேல்தான் முடிவு என்று தெரிந்த நிலையில் வேறு வழி இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஒரே வாய்ப்பு என்று அதிமுக உணர துவங்கியுள்ளது. இது ஒன்று. 2வது, கூட்டணி என்று உருவாகும் போது மை இன்ஃபர்மேஷன் இஸ் இட் வில் பி அண்டர் தி டேர்ம்ஸ் ஆஃப் பிஜேபி, நாட் அண்டர் தி டேர்ம்ஸ் ஆஃப் அதிமுக. இன்றைய அதிமுக எந்த நிபந்தனையும் விதிக்கும் நிலையில் இல்லை. திரு ஓபிஎஸ் அவர்களையோ அல்லது திரு டிவி தினகரனோடு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கூடாது என்றோ முன்கூட்டியே நிபந்தனை விதிக்கும் நிலையில் அதிமுக இல்லை என்று நான் பாஜக வட்டாரங்களில் இருந்து கேள்விப்படுகிறேன். ஆகவே பாஜக அதிமுக உறவை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று அதிமுக கருதுவதை போலவே பாஜகவும் கருதுகிறது. ஆனால் அதிமுக தான் இறங்கி போக வேண்டிய நிலையில் உள்ளது. இதுதான் கிடைக்கின்ற செய்தி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.